ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் நெஞ்சு எலும்பு சூப் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு குயிக்காக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம்ஸ் அளவு மட்டன் நெஞ்சு எலும்பு வித் மீட் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதில் கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர் ஈச் 1 டீஸ்பூன் அண்ட் 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே மேரினேட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் குக்கரில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. ஸோ இதை போட்டுட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 1 இன்ச் சைஸ் வந்து ஜிஞ்சர் அண்ட் 2 பெரிய பல் அளவு வந்து பூண்டு இடித்து ஆட் பண்ணுறோம். இது லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுவும் இடித்து தான் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஆனியன் வந்து ரொம்பலாம் குக் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு ஒரே ஒரு க்ரீன் சில்லி வந்து ஜஸ்ட் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அளவு கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் செய்கிற ரெசிபி தான். பட் நம்ம இப்போது யூஸ்வலாக செய்கிறது கிடையாது. வை பிகாஸ் நம்ம ஹோட்டலில் போய் ஈஸியாக சாப்பிட்றோம். அண்ட் இப்போது மேரினேட் பண்ண இந்த எலும்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மான்சூன் சீசனில் வந்து இந்த மாதிரி மட்டன் சூப், எலும்பு சூப்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து இந்த கோல்டு, இந்த ப்ராப்ளம்லாம் வந்து இருக்காது. பெரியவங்களுக்குமே சொல்கிறேன். அண்ட் இப்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, அது லைட்டாக புளிப்பு தட்டிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போவுமே ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த எலும்புலேருந்து நம்மளுக்கு அந்த வாட்டர் கண்டென்ட் லைட்டாக வந்து வெளியே வருது. ஸோ இப்போ வந்து ஒரு 750 ml வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 7 to 8 விசில்ஸ் வந்து கண்டினியூஸாக விடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி 7 விசில்ஸ் வந்து நான் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான இந்த கன்சிஸ்டன்சி, சூப்பி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஜஸ்ட் மேலே வந்து கொரியாண்டர் லீவ்ஸும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். மட்டன் நெஞ்சு எலும்பு சூப் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நாட் ஓன்லி மட்டன் எலும்பு சூப் தான் இந்த மான்சூன் சீசனில் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சிக்கன் சூப்புமே கண்டிப்பாக நம்ம சாப்பிட்லாம். லைக் நாட்டுக்கோழி சூப் வீட்லேயே சேம் இதே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் டெம்ப்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்து எல்லோரும் புனிஸ் ஜங்ஷன் சேனலுக்கு ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.